ஒரு அமைதியான வஞ்சகம் ஒருபோதும் தனியாக நிற்பதில்லை என்பதை கவனித்திருக்கிறீர்களா? அது வளர்கிறது, பரவுகிறது, சில நேரங்களில் முழு தலைமுறைகளையே உள்ளடக்கிக் கொள்கிறது. இது தலைமுறைகள் கடந்து செல்லும் ஒரு அமைதியான சாபமாக இருக்கிறது. ஈசாக்கின் மகன் யாக்கோபின் வாழ்க்கையை பாருங்கள். யாக்கோபு தன் சகோதரன் ஏசாவின் ஆசீர்வாதத்தை திருடுவதற்காக தன் தந்தையை ஏமாற்றினான். இந்த வஞ்சகத்தின் விளைவுகள் பல இருந்தன. பல ஆண்டுகளுக்குப் பிறகு யாக்கோபே வஞ்சகத்தின் பலியானான். அவனுடைய மகன்களே அதே வஞ்சகத்தை பயன்படுத்தி அவனை ஏமாற்றினார்கள். அவர்கள் தங்கள் சகோதரன் யோசேப்பை அடிமையாக விற்றார்கள். வஞ்சகத்தின் விளைவு, ஏமாற்றுபவன் தானே ஏமாற்றப்படுகிறான். ஒரே ஒரு தவறான வஞ்சக முடிவு தலைமுறைகள் முழுவதும் பரவிய சங்கிலி விளைவாக மாறியது. யாக்கோபு தன் வீட்டை விட்டு தப்பி 20 ஆண்டுகள் அகதியாக வாழ்ந்தான். அவன் புறப்பட்ட பிறகு தன் தாய் ரெபெக்காவை மீண்டும் பார்க்கவில்லை. தன் மகன் இறந்துவிட்டான் என்று நம்பி 17 நீண்ட ஆண்டுகள் யோசேப்புக்காக யாக்கோபு தூக்கப்பட்டான். அவனுடைய மகன்கள் பல மறைக்கப்பட்ட குற்ற உணர்ச்சியுடனும் பாவத்துடனும் வாழ்ந்தார்கள். வஞ்சகம் யாக்கோபின் முழு வாழ்க்கையையும் கவலைக்குள்ளாக நிரப்பியது. வஞ்சகம் ஒருபோதும் சமாதானத்தை தருவதில்லை, மாறாக அது அடிமையாக்கி சிறைகளையே கட்டுகிறது. புதிய ஏற்பாடு தெளிவாக எச்சரிக்கிறது. கலாத்தியர் 6:7 மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ணவிட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மேலும் யோவான் 8:44 கூறுகிறது, பிசாசு பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாயிருக்கிறான் என்று. வெளிப்படுத்தின விசேஷம் 12:9 கூறுகிறது, உலகமனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசற்பம் தள்ளப்பட்டான் என்று. ஆகையால் ஒருவன் வஞ்சகம் செய்கிறபோது அவன் தேவனுக்காக அல்ல, பிசாசுக்காகவே செய்கிறான். வஞ்சகம் வழக்கமாக மாறும்போது அது எதிர்காலத்தில் எல்லாவற்றையும் மெதுவாக சேதப்படுத்திவிடும். இதனால் திருமணங்களில் நம்பிக்கை தன்மை இழக்கப்படுகிறது. நண்பர்களின் நேர்மை நடவடிக்கை கெட்டுப்போகிறது. விசுவாசம் வெறும் வேஷமாக மாறுகிறது. பிள்ளைகள் மறைக்கப்பட்ட தவறான நடைமுறைகளை தங்கள் மரபாக பெற்றுக்கொள்கிறார்கள். இது பின்னர் தலைமுறை சாபமாக மாறுகிறது. ஆம், உங்களை சற்று சோதித்து பாருங்கள். ஒருவரின் வேலைவாய்ப்பை அல்லது உயர்வை சேதப்படுத்த பொய்யான தகவலை நீங்கள் பரப்பியது உண்டா? அயலாரையோ சக ஊழியரையோ பாதிக்குமாறு ஏதாவது சூழ்ச்சிகள் செய்தது உண்டா? உங்கள் பெயரை காக்க உண்மையை மறைத்தது உண்டா? வஞ்சகத்தினால் நன்மைகள் கிடைப்பது போல தோன்றலாம், ஆனால் உண்மையில் அது மெதுவாக உள்ளிருந்து உங்களை மெதுவாக அழிக்கிறது. இப்போது யாக்கோபின் மகன்களில் ஒருவனான யூதாவை பாருங்கள். ஆதியாகமம் 38 யூதா தன் பாவத்தை பொது இடத்தில் ஒப்புக்கொள்கிறான். தான் செய்த தவட்டை ஒப்புக்கொள்கிறான். அந்த ஒப்புதல் ஒரு ஆவிக்குரிய திருப்புமுனையாக மாறுகிறது. யூதாவின் வம்சத்திலிருந்து தேவன் உலகத்திற்கான இரட்சிப்பை கொண்டுவர அந்த சந்ததியை தேர்ந்தெடுத்தார். அந்த சந்ததி வழியாக வந்தவர்தான் இயேசுவா மேசியா. இதனால் பழைய ஏற்பாட்டின் வஞ்சகத்தினால் உண்டான சாபம் இயேசுவாவினால் முடிவடைந்தது. அதனால் இன்றைக்கும் ஒருவன் அவரிடம் சரணடைந்து தன் பாவங்களை அறிக்கையிட்டு உண்மையை மறைக்காமல் ஒப்புக்கொண்டால் வஞ்சக சாபத்திலிருந்து விடுதலை பெறலாம். 1 யோவான் 1:7 கூறுகிறது, அவருடைய குமாரனாகிய இயேசுவா கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். உண்மை ஒரு கணம் வலியாக தோன்றலாம், ஆனால் தலைமுறைகளாக நடந்த வஞ்சகத்தை அது அழிக்கிறது. நீங்கள் உங்கள் தலைமுறைக்கு பொய்களை விட்டு செல்லலாம், அல்லது உண்மையை விட்டு செல்லலாம், அது உங்கள் விருப்பம். உண்மையை உங்கள் தலைமுறைக்கு கற்றுக் கொடுத்தால் தலைமுறை சாப சங்கிலிகள் உடைக்கப்பட்டு பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் உங்களுக்கும் உங்கள் சந்ததியினருக்கும் விடுதலை கிடைக்கும். அதற்கு பதிலாக சங்கிலியை தொடர் வைக்கவும் உங்களால் முடியும். முடிவு உங்கள் கையில்தான் உள்ளது. கேட்கும் காதுகள் உள்ளவன் கேட்க கடவன்.